உண்மையாக உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவர் கண்டிப்பாக நடத்தி காட்டுவார். நல்லது மட்டும். நான் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டு போகணும், அதெல்லாம் செய்ய மாட்டார். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்குன்னு கேளு. பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு கேளு, அவ்வளோதான். அதை செய்வார். போன மாதம் சொன்னாங்க ரெட் அலர்ட்டு சென்னைக்கு. நான் சொன்னேன் ரெட் அலர்ட் நடக்கவே நடக்காது, வராதுன்னு. வரல, அதான் உண்மை. மேம்பாலத்தில் கொண்டு வண்டி நிறுத்துனாங்க. நான் வராதுங்க, ஒன்றுமே வராது அப்படின்னு. வரவே இல்லை. மனமாற நம்ம சித்தர்களை வழிபடும் போது மனமாற நமக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நம்மகிட்ட சொல்லுவாங்க. அந்த கண்ணாடி தியானம் கூட எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, விடிய காலம் 3:30 மணிக்கெலாம் எழுந்துச்சி குளிச்சுட்டு எந்த ஆடையும் இல்லாமல் கிழக்கு நோக்கி உட்காந்து கண்ணாடியில் உட்காந்து ஒரு விளக்கில் அதை மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் நல்லா பத்மாசனம் உட்காந்து நீங்கள் வேண்ட 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 நீங்கள் என்ன உங்களுக்கு நல்லது வேண்டீங்களோ அத்தனையும் நடக்கும். அதுதான் அந்த தியானம், கண்ணாடி தியானம். மன்னர் இறந்துட்டார், அந்த ஊரே அழுது, ஒரு பசுமாடு அழுதுகிட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே சித்தர் என்ன பண்ணார், தன்னோட உயிரை அவர் உடம்புல செலுத்தி தன் உடல்ல இருந்து உயிரை பிரித்து இன்னொரு உடம்புல போயிட்டு அங்கேருந்து வெளியில் வர சக்தி. சித்தர்கள் அனைவருமே கடவுளுக்கு, ஈசனுக்கு ஈக்குவலானவங்க. அவங்க மக்களுக்கும் மனிதருக்கும் கற்றுக் கொடுத்த பல கோடிக்கணக்கான தத்துவங்களாக இருக்கட்டும், முயற்சிகளாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், வர்மக்கலையாக இருக்கட்டும், அத்தனையும் சித்தர் பெருமான்கிட்ட கற்றுக்கிட்டு தான். அதனால தான் நம்ம சித்தர் பெருமான் வணங்கணும். நீங்கள் காலையில் ஒரு 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தை வேண்டிட்டு நீங்கள் எந்த சித்தரை வணங்குறீங்களோ. சித்தர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஆற்று ஓரமாக தான் வழிபட்டுருப்பாங்க. விநாயகர் சிலை இருக்கும், பக்கத்தில் சித்தர் இருக்கும். ஏன்னா அது கண்ணாடியாக யூஸ் பண்ணது சித்தர்கள் தண்ணியை தான். அப்போல்லாம் கண்ணாடி இல்லை. அதுக்கு தான் இப்போ கண்ணாடி தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து அதை கண்ணாடி தியானம் பண்ணாங்க. ரியல் ஒன் நேர் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல பெருமைப்படுறேன். உங்களுக்கும், நிறுவனத்தாருக்கும், தொழில்நுட்ப கலைஞருக்கும், அத்தனை பேருக்கும் ராயல் சல்யூட். இப்போ சித்தர்களில் வணங்குறதுனால நமக்கு என்ன நன்மை, நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தால் என்ன நன்மை, நம்ம சித்தர் குடியில் தேடி போனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும்போது, சித்தர்கள் வழிபடுறது என்னென்னா, இந்த பொய்யாக வழிபடுவாங்களா அவங்களாம் அடிச்சிடும். உண்மையாக வழிபடணும். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் ஒரு சித்தர் பின்னாடி போனால் அவர் திரும்பி கூட பார்க்காம போயிட்டார், பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தோணணும் பார்க்கணுன்னு. இளையராஜா ஐயா ஒரு சித்தர் அம்மா கூட வச்சுருந்தார், அது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கனாக்க அவங்க வீடெல்லாம் தேடியே வர மாட்டாங்க. அப்படி வந்தாக்கா அது கோயிலாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு கோயிலாக தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க அங்கே வருவாங்க. அப்புறம் சித்தரை வழிபட்டால் என்ன நன்மைகள், உண்மையாக உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவர் கண்டிப்பாக நடத்தி காட்டுவார். நல்லது மட்டும். நான் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டு போகணும், அதெல்லாம் செய்ய மாட்டார். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்குன்னு கேளு. பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு கேளு, அவ்வளோதான். அதை செய்வார். இப்போ நிறைய இடத்துல மழை பெய்யுது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போவே போன மாதம் சொன்னாங்க ரெட் அலர்ட்டு சென்னைக்கு. நான் சொன்னேன் ரெட் அலர்ட் நடக்கவே நடக்காது, வராதுன்னு. வரல, அதான் உண்மை. அதுக்கு முன்னாடி ஒரு எல்லோ அலர்ட்டு எல்லாம் மேம்பாலத்தில் கொண்டு வண்டி நிறுத்துனாங்க. நான் வராதுங்க, ஒன்றுமே வராது அப்படின்னு. வரவே இல்லை, அதான் உண்மையான விஷயம். ஏன்னா மனமாற நம்ம சித்தர்களை வழிபடும் போது மனமாற நமக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நம்மகிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ எழுதி வச்சுருக்காரு, நாஸ்ட்ராங்கோ என்னமோ அவர் பேர் எழுதி வச்சுருக்காருன்னாங்க. அதெல்லாம் விட பல ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. என்னென்னு உதாரணத்துக்கு இப்போ சூரியன் 6 மணிக்கு தான் ஒழிக்கும், வெளியே வரும். அதை எழுதியிருக்காங்க. யாரும் அவருக்கு ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கல. 6 மணிக்கு மறைஞ்சிரும். அதுவும் தை மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமாக சூரியன் எந்த பக்கம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. யாருமே கண்டுபிடிக்கல. உலகம் உருண்டை அப்படின்னு இப்போ ஏதோ கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் உருண்டைனே அப்படியே விஷ்ணு பெருமான் அந்த இதில் வராகி இதில் தூக்கி நிறுத்துறது நம்ம பார்த்துருப்போம். அப்போது இந்த வழிபாட்டில் எவ்வளோ நன்மைகள் பாருங்கள், அவ்வளோ நன்மைகள் வழிபாட்டில் இருக்குது. தன் உடலில் இருந்து உயிரை பிரித்து இன்னொரு உடம்புல போயிட்டு அங்கேருந்து வெளியில் வர சக்தி சித்தர் மகான்களுக்கு இருக்குது. நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு மன்னர் இறந்துட்டார், அந்த ஊரே அழுது, ஒரு பசுமாடு அழுதுகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே சித்தர் என்ன பண்ணார், தன்னோட உடம்பை அவர் உடம்புல செலுத்தி, தன்னோட உயிரை அவர் உடம்புல செலுத்தி உயிர் உண்டாகி பல ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. இது மாதிரி கூடு விட்டு கூடு பாய்தல். நம்ம இன்னும் இங்கே இருப்போம், ஜெர்மனியில் இருப்போம், அமெரிக்காவில் இருப்போம், லண்டனில் இருப்போம், ரஷ்யாவில் இருப்போம். அத்தனை கூடு விட்டு கூட பாயிற சக்தியும் சித்தர்கள் இருக்குது. அதுக்கு தேவை பயிற்சி பயிற்சி பயிற்சி. அது ஒழுக்கமான பயிற்சியாக இருக்கணும், நேர்மையான பயிற்சியாக இருக்கணும். சும்மா காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது. உண்மையான உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உண்மையான ஆத்மா இருக்குல்ல,
அந்த ஆத்மா வழியாக நீங்கள் வேண்டும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். உங்களுக்கு தேவையில்லாத சித்தரை கட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவார். சரி, நம்ம நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளை கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களே நம்மக்கிட்ட வந்து பிரித்து விட்ருவாங்க. இதுதான் சித்தர் வழிபாடு. பார்த்துங்க, சித்தர் நம்ம வீட்டுக்கு வருவாங்களான்னா நம்ம வீட்டுக்கு அவங்க தேடிலாம் வரமாட்டாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறாங்க, ஒரு சித்தர் வந்தார், ஒரு தங்க நகையை கொடுக்க சொன்னார், கொடுத்து அதை வெயிட்டாக இருக்குன்னு பார்த்து சொன்னார், அப்புறம் போயிட்டார், ஓடி எடுத்துகிட்டு போயிட்டார். அவங்க சித்தர் கிடையாது. குடுக்குடுப்பக்காரங்க கூட அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூட உண்மையாக தான் பேசுவாங்க. ₹1 ₹10 சொல்லுவாங்களோ இந்த மாதிரி தூக்கிட்டு போடுவாங்க. திருடன் அப்படி வருவான். அதான் பராசக்தி படத்தில் வந்து கலைஞர் ஐயா வசனம் எழுதுனது, நான் பக்தி வேண்டாம்னு சொல்ல, பக்தி மாதிரி நடிக்கிறவங்க தான் வேண்டாம்னு சொன்னார். அது மாதிரி பக்தி மாதிரி நடிக்கிறவங்க எல்லாருமே நமக்கு சித்தர்கள் கிடையாது. சித்தர்கள் அனைவருமே கடவுளுக்கு, ஈசனுக்கு ஈக்குவலானவங்க. அவங்க மக்களுக்கும் மனிதருக்கும் கற்றுக் கொடுத்த பல கோடிக்கணக்கான தத்துவங்களாக இருக்கட்டும், முயற்சிகளாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், வர்மக்கலையாக இருக்கட்டும், அத்தனையும் சித்தர் பெருமான்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு தான். அதனால தான் நம்ம சித்தர் பெருமான் வணங்கணும். நீ எந்த சித்தரை வணங்குறீங்களோ, நீங்கள் காலையில் ஒரு 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தை வேண்டிட்டு நீங்கள் எந்த சித்தரை வணங்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்தே தரும். நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற மேட்டரெல்லாம் நடத்தி தர்ற ஒரு சித்தர் பெருமான். ஆனால் அதுக்கு தேவை ஒழுக்கம், நேர்மை, உண்மை. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் கற்றுருவார். ஸோ அதான் சித்தர் வழிபாடு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ சித்தர் எப்படி வழிபடலாம் அப்படின்னு ஒரு தோணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். சித்தர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஆற்று ஓரமாக தான் வழிபட்டுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆற்று ஓரமாக சித்தர்கள் இருக்கிற மாதிரி விநாயகர் சிலை இருக்கும், பக்கத்தில் சித்தர் இருக்கும். ஏன்னா அது கண்ணாடியாக யூஸ் பண்ணது வந்து சித்தர்கள் தண்ணியை தான். அப்போல்லாம் கண்ணாடி இல்லை. அதுக்கு தான் இப்போ வந்து கண்ணாடி தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து அதை வந்து கண்ணாடி தியானம் பண்ணாங்க. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் ஆமாங்க அவர் பண்ணுவார் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அந்த கண்ணாடி தியானம் கூட எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, விடிய காலம் 3:30 மணிக்கெலாம் எழுந்துச்சி குளிச்சுட்டு எந்த ஆடையும் இல்லாமல் கிழக்கு நோக்கி உட்காந்து கண்ணாடியில் உட்காந்து ஒரு விளக்கில் வந்து, அதாவது மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் நல்லா பத்மாசனில் உட்காந்து நீங்கள் வேண்ட 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 நீங்கள் என்ன உங்களுக்கு நல்லது வேண்டீங்களோ அத்தனையும் நடக்கும். அதுதான் அந்த தியானம், கண்ணாடி தியானம். இது எல்லாருமே நான் சொல்லி எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதில் என்னென்னா, யாரும் கெட்டு போனோன்னு நம்ம சொல்லிடவே கூடாது. ஏன்னா அது உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த உங்களை நோக்கி வரும்போது, ஏன்னா நீங்கள் கண்ணாடி முன்னாடி உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களை தான் பார்க்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டினீங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு பலிக்கும். அதுதான் அந்த கண்ணாடி தியானம். கண்ணாடி தியானம் வந்து நீங்கள் பண்ணுற கண்ணாடி இன்னொருத்தர் பண்ணக்கூடாது. ஏன் இன்னொருத்தர் பார்க்கவே கூடாது. அதனால தான் நான் என் பெட்ரூமில் கண்ணாடி மூடி வச்சுருக்கேன், வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டு. எதுக்குன்னா அது வந்து நம்ம உருவத்தை மட்டும் டெய்லி காலையில் ஒரு 4 மணிக்கோ 3:30 மணிக்கோ உட்காந்துட்டோன்னா நம்மளை எதிர்பார்க்கும். எப்படி ஒரு பசுமாட்டுக்கு சாப்பாடு போடுறோம், இல்லை ஒரு பைரவருக்கு சாப்பாடு போடுறோன்னா அது கரெக்டாக அந்த நேரத்தை எதிர்பார்த்து உட்காந்துட்ருக்கோம். ஏன் காக்காய்க்கு நான் வந்து காலைல ஒரு 6 மணிக்கு 6:30க்கெலாம் டெய்லியே வச்சுருவேன். அது வந்து உட்காந்துட்டுருக்கு, 6 மணி 6:30 மணி உட்காந்துருக்கு, அது சாப்பிட்றோன்னு உட்காந்துருக்கு. இல்லை காலையில் தானே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம அந்த நேரத்தில் என்னென்ன தீனி பண்ணுமோ அது மாதிரி அந்தந்த நேரத்தில் நம்ம வேண்டும் போது இறைவன் சித்தர் பெருமாக்கள் நமக்கு நிறையா உதவிகள் அள்ளி கொடுப்பாங்க. அந்த அள்ளி கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த கண்ணாடி தியானத்தை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். இப்பவும் சொல்கிறேன், குளிச்சுட்டு சுத்தமாக உங்களுக்கு நீ ஒரு தனி ரூமில் எந்த விதமான சத்தமும் இல்லாமல், எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல், அகல் விளக்கு மட்டும்தான் வெளிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்கிறத பாருங்கள். அதுக்கு தேவை உண்மை, நேர்மை, ஒழுக்கம். இது எல்லாம் இருந்தால் தான் அது நடக்கும். நீங்கள் ஒழுக்கம்லாம் இல்லாமல் அதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் கிடைக்காது, திருப்பி அடிச்சிடும். ஸோ அதனால தான் இன்றைக்கி 850 கோடி மக்களில் வந்து 1,00,000 பேர் இந்த விளக்கு தியானம் பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது. 1,00,000 பேருக்கு தெரியுமானி கூட தெரியாது. சில 10,000 பேர் பண்ணலாம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் பண்ண முயற்சி பண்ணலாம். இதை பாருங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ இதை கூட நான் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை சார்ந்தவங்களும் நாடே நல்லா இருக்கணும். ஏன்னா தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த தூரல் நின்று போச்சு நம்ம உலகம் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சோன்னா மழை 5 வருஷம் வரல. இதுதான் உண்மை. நீங்கள் வந்து புரட்டி பாருங்கள் ஒவ்வொரு இதையும். அதனால் நம்ம என்னென்ன வேண்டுமோ அது நமக்குள்ளே கிடைக்கும், நடக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் தியானம் பண்ணும்போது நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், ஏன் இந்த உலகமே நல்லா இருக்கணும். அதைத்தான் முதல்ல வேண்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம மட்டும் நல்லா இந்த வாரம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவர் மட்டும் ஒரு தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே தனியாக இருந்தாலும் எங்கே போவீங்க? என்ன நிம்மதி இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆக உலகமே நல்லா இருக்கணும் நீங்கள் வேண்டும் போது இறைவன் உங்களுக்குள்ளே வந்துடுவார். நீங்கள் சித்த வழிபாட்டில் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும்ட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.